அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி எங்கள் பெரிய பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கோம். பிரியாணி செய்கிறாங்க. எண்ணெய் ஊற்றியாச்சு, பட்டலவங்க எல்லாம் பட்டலவங்க ஏலக்காயெல்லாம் போட்டாச்சு. இப்போ பசங்க வெங்காயம் போடுவாங்க. வெங்காயம் போட்டுக்கிறாங்க. 2 கிலோ கறி, 2 கிலோ அரிசி, அது 3/4 கிலோ வெங்காயத்துக்கு போட்டிருக்காங்க. இது வதங்கட்டும். வெங்காயம் இப்படி ப்ரௌன் ஆகிடணும். ப்ரௌன் ஆன பிறகு பச்சை மிளகா போட்டுக்கிட்டு தக்காளி போட்டுக்கணும். தக்காளி வதங்கட்டும். தக்காளி வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு போட்டுக்கணும். பச்சை மிளகா போட்டாச்சு, தக்காளி போட்டாச்சு, இது வதங்கட்டும். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பாருங்கள். இது வந்து ஒரு 200 கிராம் வரும். இன்னொரு அரை கரண்டி போடுமா. 2 கிலோ அரிசி, 2 கிலோ கறிக்கு இதே போதும். மொத்தம் இது 200 கிராம் இருக்குது. இது வதங்கட்டும் நல்லா. தயிர், எலுமிச்சைப்பழம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு ஊற வச்சுருக்கோம். இது ஊறினது கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கு. அதிலே போட்டு எண்ணெயில் போட்டுக்கிறோம். போட்டு இது நல்லா வதங்கணும். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கிடுச்சு. கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். ஒலை ஊற்றியாச்சு. அரிசியும் கறியும் சேர்த்து தம் பண்ணுறோம். ஒன்றா அரிசியும் கறியும் சேர்த்து தம்மு. ஒலை ஊற்றியாச்சு. ஒலை கொதிக்கட்டும். ஒலை கொதிச்சிருச்சு. கறி எதுவும் கரெக்டாக பாதி வேக்காடு இருக்கும். இப்போ அரிசி போட்டோம்னா போட்டு அப்படியே தம் கட்டிடலாம். கொஞ்சம் நேரம் ஒரு வேக்காட்டில் அரிசி போட்டுக்கணும். அரிசி போட்டுட்டு அப்படியே ஒரு தொழி விட்டு ஒரு கொதி வந்த உடனே அப்படியே தம் போட்டுடலாம். தம் போட்டால் சரியாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். உப்பு செக் பண்ணி உப்பு பார்த்து போட்டுக்கலாம். இப்போ இது பிரியாணி மசாலா நாங்கள் வீட்டிலேயே செஞ்சது. இன்னொரு ஸ்பூன். 1 கிலோவுக்கு 2 ஸ்பூன் போட்டால் போதும். இது 2 கிலோ 4 ஸ்பூன் போட்டிருக்கு. நாங்கள் வீட்டிலே செஞ்ச மசாலா. இது நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு கொதி வந்த பிறகு போட்டு நம்ம நல்லா 4 பக்கம் தொழி விட்டோம்னா சூப்பராக இருக்கும். இது மாதிரி ஸ்டேஜில் ஒரு வாட்டி நல்லா திருப்பி விட்டுட்டு தம் விட்டுக்கணும். அடியிலேருந்து 4 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு அப்படியே தம் வச்சுட்டோம்னாக்கா நல்லா சூப்பராக தம் ஆகி இருக்கும். இப்போ அப்படியே மேலே வெயிட் வச்சிடணும். அப்படியே தம் வச்சிடணும். இப்போ அவ்வளோதான். தம் வச்சிட்டோம்னாக்கா அது ஒரு 1/4 மணி நேரம் பொறுத்து ஓப்பன் பண்ணணும். கரெக்டாக இருக்கும். வெயிட் தூக்கி மேலே வச்சிடணும். நம்ம விறகடுப்பில் செஞ்சோம்னா மேலே நெருப்பு போடலாம். இப்போ நெருப்பு இல்லாததுக்கு தண்ணி பிடிச்சி வச்சிடணும் வெயிட்டாக. இப்போ தம்மு உடைக்கிறது எப்படின்னு பாருங்கள். இப்படி நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டால் தான் தம் கரெக்டாக உடையும். இப்படி தம்மு கரெக்டாக இப்படி பார்த்து இப்படி கிளறி விட்டுக்கிட்டோம்னா கரெக்டாகிடும். நிறைய எண்ணெயும் கிடையாது. பாருங்கள், உங்களுக்கு தேவைன்னா நெய் ஊற்றிக்கலாம். மேலே நாங்கள் நெய்யெலாம் ஊற்றலை, போதும். ஒரு சும்மா ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். 5-10 நிமிஷம் இருந்தால் போதும். போதும்.